திரு அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை பொறுப்பை ஏற்றதிலிருந்தே திரு எடப்பாடிக்கும் அவருக்குமான ஒரு உரசல் இருந்தது. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, நயனா நாகேந்திரனை ஏன் கொண்டு வந்தாருன்னா, முக்குளத்தூர் மத்தியில் திரு ஓபிஎஸ், திருமதி சசிகலா, டிடிவி தினகரன் இவங்களுக்கு தான் பெரிய அளவில் செல்வாக்கு இருக்குது. அந்த செல்வாக்கு என்பது தனக்கு எதிரானது, எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரானது. அப்போ இந்த சர்க்கிளில் முக்குளத்தோருடைய ஒரு அடையாளமாக நயினார் நாகேந்திரனை நம்ம கொண்டு வந்துட்டோம்னா இவங்களுடைய அந்த செல்வாக்கு குறைந்து விடும் அப்படின்னு கருதினார். திரு நயினார் நாகேந்திரன் தலைமை பொறுப்பு ஏற்றதுக்கு பிறகு திமுகவுக்கு எதிராக என்ன பெரிய களமாடிட்டார். அவர் நண்பர், முதலமைச்சர் என்னுடைய நண்பர், நம்மள ரொம்ப பிரியமாக இருப்பார், சட்டசபையிலலாம் நாங்கள் பேசிக்குவோம், சிரித்து நான் சொன்னால் கேட்டுப்பார். இதுவும் அரசியல். அண்ணாமலை போட்டியிடாதது காரணம் பாஜக தலைமையா இல்லை இபிஎஸ் அவர்களோட தலையீடு இருக்குமா? இல்லை, ரெண்டுமே இருக்கும். இபிஎஸ் உடைய நெருக்கடியும் இருக்கும். அதை பாஜக மத்திய தலைமையும் ஏற்றுக்கிட்டு தான் வேண்டாம். பாஜகவை எடப்பாடியார் ஜெயிச்சிட்டாரு சொல்றீங்க. 175க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு. அப்போ அவங்களுக்கு எதிராக இருக்கிற போது அதுக்கு ஈக்குவலாக வரணும்னா நீங்கள் இன்னொரு 10 தொகுதியாவது இந்த இரட்டை இலை சின்னத்திற்காக சிறிய கட்சிகளை கொண்டு வந்திருக்கணும். அதில் கோட்டை விட்டுட்டாருன்னு தான் நான் பார்க்குறேன். கடந்த தேர்தலில் நயினார் நாகேந்திரன் வெற்றி பெற்ற தொகுதியும் வானதி சீனிவாசன் வெற்றி பெற்ற தொகுதியும் அதிமுக கையில் போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தொடர்ந்து 5 வெற்றி 6 வெற்றிகளை பெற்று வருகிற பொழுது இவர்கள் முதன்மை பொறுப்பில் இருப்பவர்களே தொகுதி மாறுகிற பொழுது இந்த சந்தேகம் என்பது இந்த வேட்பாளர்கள் மீது வரும். நயினார் நாகேந்திரன் மீதும் வரும், வானதி சீனிவாசன் வரும். வண்ணாடு நேயர்களுக்கு வணக்கம். நடப்பு அரசியல் நிகழ்வுகளை பற்றி இன்று நம்முடன் விவாதிக்க மூத்த பத்திரிகையாளர் துரைக்கண்ணா அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவரை வரவேற்போம். சார் வணக்கம். வணக்கம் சகோதரன். சார், அண்ணாமலை வாசஸ் அதிமுக அந்த யுத்தம் தொடர்ந்துட்டே இருக்கு சார். இப்போ அண்ணாமலை அவர்களுக்கு சீட் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் எடப்பாடி அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. முதல்ல அமமுக பாமகவை கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா பாஜக கூப்பிட்டதுனால தான் தொகுதிகளை ஒதுக்க முடியல, நாங்கள் கேட்ட தொகுதியை கொடுக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. திரு அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை பொறுப்பை ஏற்றதிலிருந்தே திரு எடப்பாடிக்கும் அவருக்குமான ஒரு உரசல் இருந்தது. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, பிரதான எதிர்க்கட்சியாக எடப்பாடி பழனிசாமி தான் இருக்கார். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக அந்த திராவிட பாலிடிக்ஸ் மாதிரி அடித்து ஆடினார் அண்ணாமலை. நம்ம பழைய பாஜகவினுடைய மாநில தலைவர்கள் பார்த்துருக்கோம். 80கள் தொடங்கி கிட்டத்தட்ட நம்ம இலகணேசன், சிபி ராதாகிருஷ்ணன், பொன் ராதாகிருஷ்ணன், கிருபாகரன், கேஎன் லக்ஷ்மணன், அவங்க காலத்துல எல்லாம் சித்தாந்த ரீதியில் தத்துவார்த்த ரீதியில் அவங்க அரசியல் இருந்தது, கூட்டங்கள் அப்படி தான் இருந்தது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான நேரடி தாக்குதலை கையில் எடுத்தவர் திரு அண்ணாமலை. அதுக்கு முன்னே வந்த திரு எல்முருகன், திரு தமிழிசை சவுந்தரராஜன் இவங்க கூட ஓரளவுக்கு தான் அந்த எதிர்ப்பு அரசியலை கையில் எடுத்தாங்க. ஒரு நாகரிகமான விமர்சனங்களாக இருந்தது, பெரிய அளவில் இறங்கி அடிக்கலை. ஆனால் திரு அண்ணாமலை வந்ததற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு எதிராகவும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற அமைச்சர்கள் நிர்வாகிகளுக்கு எதிராகவும் பல்வேறு விஷயங்களை முன்னெடுத்து பேசினார். குறிப்பாக டிஎம்கே ஃபைல்ஸ் 1, டிஎம்கே ஃபைல்ஸ் 2, பல்வேறு அமைச்சர்கள் மீது, செந்தில் பாலாஜி உட்பட பல அமைச்சர்கள் மீது நேரடி குற்றச்சாட்டுகள். அந்த மாதிரி போகிற போது பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் நாங்கள் தான் உண்மையான எதிர்க்கட்சின்னு பேச தொடங்கிட்டாங்க. ஒரு 65 எம்எல்ஏ எடப்பாடி பழனிசாமிகிட்ட இருந்து பிரதான எதிர்க்கட்சி என்று சட்டப்பேரவையில் இருந்தாலும் 4 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு இவங்க நாங்கள் தான் எதிர்க்கட்சின்னு களமாடுறாங்க. அப்படிங்கிற போது இந்த அண்ணாமலை மீதான ஒரு வெறுப்புணர்வு எடப்பாடி பழனிசாமிக்கு தொடக்க முதலே இருந்ததாக நான் பார்க்குறேன். அப்புறம் 2021 தேர்தலுக்கு பிறகு அப்போ இன்னும் கொஞ்சம் கூடுதலான உரசல். 23 வெளியில் வந்துட்டாங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது இருதுருவமாக விலகிட்டாங்க. அண்ணாமலை சில கூட்டணிகளை, என்டிஏ கூட்டணியை கட்டமைச்சு ஒரு 18-19% வாங்கிட்டார். அதுவரையிலும் நோட்டாவுக்கு கீழே இருந்த பாஜகவை ஒரு 5-6% தனிப்பட்ட முறையிலேயே பாஜகவை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போனார். அவர் நடத்தின அந்த எண் மக்கள் யாத்திரை என்பது இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய ஈர்ப்பு. அண்ணாமலைக்குன்னே தனி மன்றங்கள் தொடங்கக்கூடிய அளவுக்கு கூட அவருடைய செல்வாக்கு வளர்ந்தது.
கொங்கு மண்டலத்திலே பிறந்து கொங்கு வெள்ளாள சமுதாயத்தைச் சேர்ந்த திரு அண்ணாமலையினுடைய வளர்ச்சி என்பது அதே கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த எடப்பாடி பழனிசாமிக்கு, அதே சமுதாயத்தை சேர்ந்தவருக்கு உள்ளூர ஒரு நடுக்கம், ஒரு விதமான அந்த எதிர் மனப்பான்மை உருவாயிடுச்சு அப்படின்னு தான் பார்க்குறேன். சமுதாய பிரச்சனையா இல்ல வந்து 2வது இடம் வந்துட்டாரு அப்படிங்கிற பிரச்சனையா சார்? அதுதான் ஒன்று. 2வது இடம். இன்னொன்று, அந்த சமுதாயத்துல தான் மட்டுமே உயர் நிலையில் இருக்க வேண்டும். அடுத்தடுத்து இளைஞர் அரசியல் நடத்துகிற பாங்கு என்பதும் அந்த கட்சியை வளர்ச்சி பாதையில கொண்டு போறாரு. இளைஞர் மத்தியில, பொதுவெளிகள் மத்தியில அவருக்கான ஆதரவு ஊடகங்கள் மத்தியிலையும் கடுமையான ஊடக வெளிச்சமும் அவருக்கு கிடைக்குது. இது தன்னுடைய எதிர்கால அரசியலுக்கு பாதிப்பை உருவாக்குமோ என்று எடப்பாடி பழனிசாமி கருதி அவருக்கு எதிரான மனநிலையில் இருந்தார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சில நேரங்களில் திரு அண்ணாமலை பேசிய பேச்சுக்கள், கலைஞர் அண்ணாவை பற்றியும் செல்வி ஜெயலலிதாவை பற்றியும் பேசிய கருத்துக்கள் என்பது ஒரு பெரிய எதிர்வினையாற்றின. அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எல்லோருமே கடுமையாக அவரை எதிர்த்து பேச தொடங்கினாங்க. பேச தொடங்கிய அந்த சூழலில் அண்ணா பாரதிய ஜனதா கட்சியோடு இந்த 2026 தேர்தலில் உடன்பாடு காண்போம் என்கிற அந்த முடிவு வருகிற பொழுது அண்ணாமலையை வெளியேற்றினால்தான் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி டெல்லியில் போய் ப்ரெஷர் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டோம். அடுத்து யாரை தலைவராக போடணும்னு அவர் தான் சிபாரிசு பண்ணி நயினார் நாகேந்திரனை கொண்டு வந்தார் அப்படின்னு. நயினார் நாகேந்திரனை ஏன் கொண்டு வந்தாருன்னா, முக்குளத்தூர் மத்தியில் திரு ஓபிஎஸ், திருமதி சசிகலா, டிடிவி தினகரன் இவங்களுக்கு தான் பெரிய அளவில் செல்வாக்கு இருக்குது. அந்த செல்வாக்கு என்பது தனக்கு எதிரானது, எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரானது. அப்போ இந்த சர்க்கிளில் முக்குளத்தூருடைய ஒரு அடையாளமாக நயினார் நாகேந்திரனை நம்ம கொண்டு வந்துட்டோம்னா இவங்களுடைய அந்த செல்வாக்கு குறைந்து விடும் அப்படின்னு கருதினார். ஆனால் அது உண்மை இல்லை. ஏன்னா நயினார் நாகேந்திரனுக்கு அந்த நெல்லையை தாண்டி பெரிய அளவில் முக்குளத்தூர் மத்தியில் செல்வாக்கு இல்லை. பெரும்பாலும் அவரை முக்குளத்தூர்னே பெரும்பாலுக்கு அடையாளப்படுத்த முடியாத அளவுக்கு பண்ணையார்னு அந்த பகுதியில் பேச தொடங்கிட்டாங்க. அவர்களை விடவும் சசிகலாவுக்கு கூடுதல் ஆதரவு முக்குளத்தூர் மத்தியில். அதற்கு அடுத்த நிலையில் ஓபிஎஸ், டிடிவி தினகரனுக்கும் அந்த ஆதரவு இருக்கிறது. ஆனால் முக்குளத்தூர் அடையாளமாக நயினார் நாகேந்திரனை கொண்டு வர வேண்டும் என்று எடப்பாடி முயற்சித்து அதையும் அவர் நிறைவேற்றிட்டார். மாநில தலைவர் பொறுப்பிலிருந்து அண்ணாமலையை வெளியேற்ற வேண்டும் என்கிற கோரிக்கையை நிறைவேற்றிட்டார். அப்போ ஒரு மிகப்பெரிய தேசிய கட்சி, அந்த தேசிய கட்சியில் ஒரு மாநில தலைவரை நீக்குவது, சேர்ப்பது என்பது மாநில தலைமை தான் முடிவெடுக்கணும். ஆனால் இங்கே இன்னொரு ஒரு கூட்டணியில் இடம்பெறக்கூடிய ஒரு கட்சியினுடைய நிர்பந்தத்துக்கு மத்திய பாஜக, அமித்ஷா, மோடி பணிந்து விட்டார்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சன பார்வையும் இருந்தது. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவில் 2026 சட்டப்பேரவை தேர்தலை தாண்டியும் 2029 நாடாளுமன்ற தேர்தலுக்கு அதிமுக அவசியம் என்று கருதினார். 2024 விட்டுட்டோம், 29லையாவது ஒரு கணிசமான எம்பிக்களை நம்ம கொண்டு போகணும். அப்போ நம்ம 2024 அது போட்டால் தான் சரியாக வரணும். கடந்த தேர்தலில் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள். இந்த முறை இரட்டை இலக்கத்தில் ஒரு 10-15 சட்டமன்ற உறுப்பினரையாவது உள்ளே கொண்டு வந்துடணும். அதனுடைய நீட்சியாக 2029 அதிகளவு எம்பிக்கள் பெறுவதற்கு அது நமக்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிற பார்வையில் இருந்ததுனால அண்ணாமலையை பலி கொடுத்தாலும் கூட பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இன்னொன்று என்னன்னா, பாரதிய ஜனதா கட்சி தான் பலி கொடுக்குறாங்க. நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ்நாடு பொறுப்புகளில் இருந்தாங்கல்ல, அவர்கள் தனிப்பட்ட முறையில் பாஜகவோட அண்ணாமலை என்கிற தனி மனிதனுக்கு செல்வாக்கு போகுது அப்படிங்குது. பொதுவாக ஒரு அரசியல் கட்சிகளில் தேசிய அளவில் மோடி, அமித்ஷா அதுதான் அந்த தேசிய முகங்கள் தான் மாநிலத்திலேயே முதன்மைப்படுத்தப்பட வேண்டும். அந்த மாநில தலைமை, மாநில நிர்வாக பொறுப்பில் இருக்கிறவங்களை முன்னிலைப்படுத்தக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கும் எந்த ஒரு தேசிய கட்சிக்கு. நிச்சயம் அதுவும் ஒரு காரணமாக இருந்திருக்கும் அவருக்கு இருந்த செல்வாக்கு. நம்ம முறையில் அவரும் வளர்ச்சி அடைகிறார். அது பாஜகவுக்கு பிளஸ் தான். ஒரு தலைமையை முதன்மைப்படுத்தி வருகிற பொழுதுதான் அது அந்த கட்சி அந்த மாநிலத்தில் வளரும். இப்போ உதாரணத்துக்கு பெருந்தலைவர் காமராஜருக்கு பிறகு காங்கிரஸ் இங்கே பெரிய அளவில் வளரலை. ஜி.கே. மூப்பனார், வாழப்பாடி ராமமூர்த்தி, அந்த 2 பேரும் ஆளுமைகளும் கட்சியை முதன்மைப்படுத்தி. அதுக்கு பின்னாடி பல தலைவர்கள் வந்தாங்க, நமக்கு அடையாளம் தெரியலை, யாரெல்லாம் இருந்தாங்கன்னு கூட நமக்கு தெரியல. அப்போ அது மாதிரி மக்களை நேசிக்கிற, மக்களால் நேசிக்கப்படுகிற ஒரு தலைவர்கள் வருகிற பொழுது அது அந்த கட்சிக்கு பலம் என்பதை பாரதிய ஜனதா கட்சி உணரவில்லை அப்படின்னு தான் நான் பார்க்குறேன்.
அண்ணாமலை உணரவில்லைன்னு வச்சிருந்தாங்க. எடுத்துக்கலாமா இல்ல அவங்களே விரும்பவில்லைன்னு எடுத்துக்கலாமா சார்? அது வந்து அவங்க விரும்பவே இல்ல. ஏன்னா இங்க ஒரு 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 ஆளுமை உருவாகுறது விரும்பவில்லைன்னு எடுத்துக்கலாம். அது என்ன மனநிலைங்கிறது நமக்கு புரியல. ஏன்னா, இந்த மதுரையில ஒரு கூட்டம் பார்த்தோம். அமித்ஷா வந்தபோது, அண்ணாமலை பேர் சொல்றவங்கலாம் ஆமா. சுத்தி ஒரு பெரிய லெவல்ல இருந்தது. அது அது வந்து தலைமைக்கு நிச்சயமா ஒரு நெருக்கடிய உருவாக்கும். ம். அதனால ம். சரி என்ன இவரு பெரிய ஆளா, கட்சி பெருசா அப்படிங்கிற மாதிரி அவங்க நெனச்சுட்டாங்க. அது கட்சிக்கும் பாதிப்பு தான். ம். இப்ப இன்றைக்கு திரு அண்ணாமலை அவர்களுடைய அந்த தலைமை பொறுப்புக்கு வந்ததற்கு பிறகு, ம். திரு நயினார் நாகேந்திரன் தலைமை பொறுப்பு ஏற்றதற்கு பிறகு திமுகவுக்கு எதிராக என்ன பெரிய களமாடிட்டாரு? ம். அவரு நண்பரு, முதலமைச்சர் என்னுடைய நண்பரு, என் மேல ரொம்ப பிரியமா இருப்பாரு. சட்டசபையிலலாம் நாங்க பேசிக்குவோம், சிரிச்சு நான் சொன்னா கேட்டுப்பாரு. இதுவும் அரசியல். ம். திராவிட முன்னேற்றக் கழகத்தை அரசியல் களத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று தான் பாரதிய ஜனதா கட்சி களமாடினது. ம். அதுக்காக தான் அண்ணாமலை தீவிரமா களமாடி இருந்தாரு. திமுகவை எதிர்த்து காலமெல்லாம் எதிர்க்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை முந்தி அண்ணாமலை செயல்படுகிறாரே ம். அப்படின்னு தான் இவருக்கு வருத்தம் இருந்தது. ம். அப்ப இந்த உள்ளூர இருந்த அந்த ஒரு போட்டி மனப்பான்மை என்பது இப்போ கொஞ்சம் வெடிச்சிருக்கு அப்படின்னு தான் பார்க்குறோம். ம். தமிழக இந்த அரசியல் தேர்தல் களம் என்பது ஒருத்தர் சாட்சி மேலே வரணும் அப்படிங்கிறது தான் காலங்காலமான அணுகுமுறையாக இருந்தது. அவரவர்கள் சொந்த கட்சியில் செல்வாக்கு உள்ளவனையும் கூட மட்டம் தட்டிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கும். இன்னொரு கட்சியை சேர்ந்தவர் இந்த மாதிரியான ஒரு வளர்ச்சி போக்கில் போகிறாரு. நம்ம உடன்பாடு தேர்தல் கூட்டணி என்று அவர் வைக்கிற பொழுது அவர் முதன்மை பொறுப்பில் இருந்தால் அவருடைய கண்டிஷன்ஸுக்கெல்லாம் நம்ம ஒத்துக்கணும். இது நமக்கு சரியாக வராது. நயினார் நாகேந்திரன் நமக்கு உகந்தவர், அவர் நம்ம என்ன சொன்னாலும் கேட்பாரு, நம்மகிட்ட இருந்து போனவர் தானே அப்படிங்கிறதுனால அண்ணாமலையை எடுத்துட்டாங்க. அண்ணாமலை வந்து சில நேரங்களில் உணர்ச்சி வசப்படுவார். இளம் வயது, ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தவர். அதனால் என்ன பண்ணிட்டாரு, அவருக்கு கொடுத்த தேர்தல் பொறுப்பாளர் பதவியை வேண்டான்னு எழுதி கொடுத்துட்டாரு. அப்பாவுக்கு டயாலிசிஸ் நடக்குது, நான் கூட இருக்கணும் அப்படின்ட்டு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா சென்னை, செங்கல்பட்டு, தஞ்சாவூர், திருநெல்வேலி, நாகர்கோவில்னு 6 தொகுதியை கொடுத்தாங்க. அதுதான் சார். ஆரம்பத்துல தேர்தல் பொறுப்பு வேணாம் அப்படின்னாரு. இடையில வந்து தேர்தல்லயே நான் போட்டியிடல அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ வந்து அவர் கோயம்புத்தூர் தொகுதியில இது சிங்காநல்லூர் தொகுதி கேட்டாரு, கவுண்டம்பாளையம் தொகுதி கேட்டாரு அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. மொத்தமாவே கோயம்புத்தூர்ல இருக்க எல்லா தொகுதியும் அதிமுக கைப்பற்றுச்சு. ஒரே ஒரு தொகுதி மட்டும்தான் வானதி சீனிவாசன் அவங்க நிக்கிறாங்க அப்படின்ட்டு. ஆமாம் ஆமாம். எப்பவுமே கொங்கு மண்டலம் அதிமுக கோட்டைன்னு தான் தொடர்ந்து பேசிட்டு வர்றாங்க. கடந்த தேர்தலின் போது கூட கிட்டத்தட்ட 10 தொகுதியில் 9 தொகுதியில் ஜெயிச்சிட்டாங்க. ஸோ அந்த அடிப்படையில் கொங்குல யாருக்கும் கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. அண்ணாமலையை பொறுத்தளவில் நாடாளுமன்ற தேர்தலில் அவர் போட்டியிட்ட பொழுது அந்த 6 சட்டமன்ற தொகுதியில் நீங்கள் குறிப்பிட்ட அந்த 2 சட்டமன்ற தொகுதியிலையும் அதிகமான வாக்குகளை அண்ணாமலை பெற்றதுனால அங்கே தன்னால் வெற்றி பெற முடியும். அதை தாண்டி 1-2 தொகுதிகளை கூட கொடுங்க, நான் ஜெயிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கு. ஒரு கட்டத்தில் அப்பாவுக்கு இந்த மாதிரி உடல்நிலை தீவிர அரசியலில் ஈடுபட முடியாது, பொறுப்பாளர் வேண்டாங்கிற போது சட்டமன்ற உறுப்பினர் தொகுதியில் நான் போட்டியிட விரும்புகிற மாதிரி கடிதம் அனுப்புனதாகவும் நம்ம தகவல்கள் இருக்குது. ஸோ அந்த கடிதத்தை அனுப்பின உடனே அவங்க சரி இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு சரி வேண்டாம் நீ பாரு, அப்பாவை பாரு, உன் பொழப்ப பாரு அப்படின்னு விட்டுட்டாங்களோ அப்படின்னு தெரியுது. அப்ப இவர்தான் வேணாம்னு சொல்லியிருக்கிறதாக அவன் தரப்புலேயே சொல்கிறாங்க. நம்மளை வந்து டெல்லிக்கே கடிதம் எழுதியிருக்காரு. அப்ப இப்போ ஒரு கடிதம் எழுதியிருக்காரு சார். இங்க வந்து அமமுகவுக்கும் பாமகவுக்கும் முதல்ல தொகுதி ஒதுக்குனனால தான் எங்களுக்கு நாங்க கேட்ட தொகுதி கிடைக்கல அப்படிங்கிறாரு. அது ஒரு முரணா இருக்கு. தொடக்கத்துலேருந்தே ரொம்ப முரணாக தான் இருக்குது. அதாவது பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து 2 முறை டெல்லி தலைமையில் போய் முதல்ல 60 தொகுதி கொடுத்தாங்க, அப்புறம் 50 தொகுதி கொடுத்தாங்க, அப்புறம் 40 தொகுதி கொடுத்தாங்க. 40 தொகுதிகளில் ஒரு மாவட்டத்துக்கு 1 38 39 தொகுதி வேணும்னு எந்த தொகுதின்னு அடையாளப்படுத்தி எல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு. அவர் எல்லாத்தையுமே வாங்கி வச்சுக்கிட்டு அமித்ஷாட்ட போய் இது சரியாக வராது இது சரியாக வராதுன்ட்டு எடப்பாடி அவர் ஒரு லிஸ்ட்டை கொடுத்து முடிச்சுட்டு வந்துட்டார். இங்கே பாட்டாளி மக்கள் கட்சியோடு இவர் தான் டீல் பேசினார். எடப்பாடி பழனிசாமி தான் பேசி அவங்களுக்கு அந்த 18 தொகுதிகளை கொடுத்துட்டாரு. அமமுகவுக்கு 11 தொகுதிகள். இவங்க 2 எல்லாமே டெல்லியில் தான் முடிவெடுத்தது. திரு அண்ணாமலை அவர்களுக்கும் தெரியும். இந்த எங்கேயுமே இங்கே ஏதாவது குழுக்கள் போய் பேசினாங்களா மாறி மாறி, அறிவாலயத்துக்கு போன மாதிரி சிபிஐ, சிபிஎம், அதிமுக, விசிக பல சுற்று 4 சுற்று 5 சுற்றுன்னு பேசி இன்னும் கூட சில 1-2 கட்சிகளுக்கு கொடுக்க முடியாத நிலையெல்லாம் அங்கே இருக்குது. அந்த நிலை இங்கே அனைத்து இந்த அதிமுக 2 முறையோ 3 முறையோ போனார். அமித்ஷாவும் எடப்பாடியும் உட்காந்து நம்பர் போட்டாங்க, டிக்கெட் அடித்தாங்க. மறுநாளே வந்து இங்கே டெக்ளேர் பண்ணிட்டாரு. அவங்களுக்கு 18 இவங்களுக்கு 11. அப்புறம் அடுத்தடுத்த கட்சிகளுக்கு 4, 2, 1 கொடுத்துட்டு
168 169 தொகுதியில் அதிமுக நிற்கிற மாதிரி இப்போ 150 வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட்டார். இன்னும் ஒரு 10 14 தலைநகர் சென்னை அதில் உள்ள 10 13 தொகுதிகள் தான் இன்னும் இல்லை. 16 தொகுதிகளில் 3 தொகுதி, ஒரு தொகுதி தோழமை கட்சிக்கு, 1 ஜெயக்குமாருக்கு, மிச்சம் 10 14 தொகுதிகள் இன்னும் அறிவிக்கலை. அது தொடர்பாக பேசிகிட்டு இருக்காங்க. இன்று இரவோ நாளையோ அந்த அறிவிப்பு வந்துருச்சுன்னா தேர்தல் களத்தில் முன்னோடும் பிள்ளையாக அதிமுக களமிறங்கி பிரச்சாரத்துக்கு கிளம்பிடும். இந்த வெற்றி சாத்தியமா? அதுதான் கேள்வி. இந்த விவகாரத்தை பொறுத்தவரையும் அண்ணாமலை போட்டியிடாததுக்கு காரணம் பாஜக தலைமையா இல்ல இபிஎஸ் அவர்களோட தலையீடு இருக்குமா? இல்லை, ரெண்டுமே இருக்கும். இபிஎஸ் உடைய நெருக்கடியும் இருக்கும். அதை பாஜக மத்திய தலைமையும் ஏற்றுக்கிட்டு தான் வேண்டாம், இவர் தன்னை முன்னிலைப்படுத்துவதில் தான் பிரதானமாக இருக்கிறாரு, கட்சியை 2ஆம் பட்சமாக வச்சுருக்காருங்கிற பார்வை மத்திய பாஜகவுக்கு இருக்குது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இல்லைன்னா ஒவ்வொரு மோடி அமித்ஷா கூட்டத்தில் எல்லாமே அண்ணாமலையை தட்டி கொடுக்கறது, அவரை கட்டி அணைக்கிறது, அப்படி இப்படியெல்லாம் இருந்தவங்க இப்போ திடீர்னு இப்படி ஒரு நிலைப்பாடு எடுத்து போகிறதுங்கிறது ஒரு ஒரு சரியான புரிதல் இல்லாமல் பாரதிய ஜனதா கட்சி இங்கு பாஜக ஒரு பெருமளவு வளர்வதை விரும்பாத சில சக்திகள், எடப்பாடி பழனிசாமி உட்பட, அவங்க பேச்சை கேட்டுட்டு இந்த முடிவை எடுத்துட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா கடைசியா கூட பிரதமர் வந்து அண்ணாமலையும் மேடையில உட்கார வச்சிருந்தாரு கடைசியா நடந்த மாநாட்டில். ஆமாம் ஆமாம், நீங்கள் அதுக்கு பிறகு ஒரு முறை டெல்லி போயிட்டு வந்தார்ல, அங்கே ஒரு ப்ரெஸ் மீட் நடத்தினார் கோயம்புத்தூரில். இங்கே கமலாலயத்திலே வந்து 2 ப்ரெஸ் மீட் நடத்தினார். வெளிப்படையாக எல்லா கூட்டங்கள்லேயும் நடந்தார். இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு தான் ஒரு செட்பேக், ஒரு பின்னடைவு வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். கேட்ட தொகுதிகளை அதிமுக ஒதுக்கலைன்னா தொகுதிகளை கேட்கக்கூடிய இடத்துல அண்ணாமலை இல்லை, போகலை. இங்கே இருந்த நயனார் நாகேந்திரன் தலைமையில் ஒரு 3-4 பேர், எல்முருகன், தமிழிசை, இவங்க தான் போனாங்க. இங்கே பாஜகவில் போட்ட குழுவும் அதிமுகவில் போட்ட குழுவும் என்னைக்காவது உட்காந்து பேசினாங்களா? பேசவே இல்லை. அது எல்லாம் டெல்லியில் பார்த்துட்டு வந்துட்டு ஒரே நாளில் எல்லாரையும் கூப்பிட்டு வந்து எல்லா கட்சிகளையும் வரிசையாக உட்கார வச்சு சீட்டை அறிவிச்சிட்டு போயிட்டாங்க. இது ஒரு வேறு விதமான அணுகுமுறையில் போனது. அதனால் இவர் எதிர்பார்த்த தொகுதிகள்னா இவர் யாரிடம் எதிர்பார்த்தார்? மத்திய தலைமையிடமே சொன்னாரா இந்த தொகுதியை கேளுங்க அப்படின்னு, அல்லது மாநில தலைமையான நயினார் நாகேந்திரன்ட்டோ அல்லது அந்த குழுவில் உள்ளவர்கள்ட்டையோ நீங்கள் இந்த தொகுதியெல்லாம் நமக்கு வேணும்னு கேளுங்க அப்படின்னு கொடுத்தாரான்னு தெரியல. அது வெளிப்படையாக அவர் சொன்னால் தான் நமக்கு தெரியும். அப்போ இப்போ அவர் கிளப்புற பிரச்சனையை வந்து அவருக்கு சீட் வழங்கலை அப்படின்ற ஆதங்கத்தால தான் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லை இல்லை, அரசியல் களத்தில் ஒரு சட்டமன்ற தேர்தலில் அருப்புக்கோட்டை இதில் அரவக்குறிச்சி நினைக்கிறேன், அரவக்குறிச்சியில் நின்னார், தோல்வி அடைஞ்சிட்டாரு. ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் வாய்ப்பு கொடுத்தாங்க, அதுலேயும் தோல்வி அடைஞ்சிட்டாரு. இப்போ இது சரியான வாய்ப்பு. நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட போது நமக்கு அதிகமாக வாக்குகள் பெற்ற அந்த சட்டமன்ற தொகுதியில் நின்று நாம் சட்டமன்ற உறுப்பினராக சட்டமன்றத்துக்கு போகணுங்கிற விருப்பம் இருக்கும். அரசியல் களத்தில் அரசியல் தலைவராக வருபவர்களுக்கு அந்த விருப்பம் நிச்சயமாக இருக்கும். அது கிடைக்காத பட்சத்தில் தன் அதிருப்தியை வெளிப்படுத்துவார். அந்த அதிருப்தியை நேரடியாக பாஜக தலைமை மேலே போட முடியாததுனால கூட்டணிக்கு என்டிஏவில் இங்கே யார் தலைமை? எடப்பாடி பழனிசாமி தானே. அதனால் எடப்பாடி பழனிசாமி தலையில் போட்டிருக்காரு. இதுக்கு மத்திய பாஜக மாநில பாஜக என்ன ரியாக்ட் பண்ண போகிறாங்க? ஒருவேளை ஏதாவது ஒரு தொகுதியை கேட்டு பெற்று அவர்களுக்கு வழங்குவார்களா? 2 நாளில் நமக்கு தெரிஞ்சிடும். ஆனால் இப்போதைக்கு பாஜகவை எடப்பாடியார் ஜெயிச்சிட்டாரு சொல்றீங்களா? ஏன்னா கடந்த சில மாதங்களாவே பாஜகவை அதிமுகவை பாஜக விழுங்குது அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க சொல்ல வச்சது பார்த்தா அவர் வந்து மொத்தமா பாஜகவையே, தமிழக பாஜகவையே ஒரு வழி பண்ணியிருக்காரு. தலைமை மாற்றம், பாஜகவில் இந்த சீட்டு இடப்பங்கீடுல இவங்க கேட்ட தொகுதிகளை கொடுக்காது, அது எல்லாமே எடப்பாடிக்கு வெற்றி என்பது மாதிரியான ஒரு தோற்றம் வந்தாலும் 20 தொகுதிகள் தான் 2021, 7 தொகுதிகள் அதிகமாக வாங்கிட்டாங்க. இந்த 27 தொகுதிகளை தாண்டி தாமரை சின்னத்தில் இன்னொரு 10 பேர் போட்டிடுற மாதிரி இருக்கு. அது தமாக. ஆமா, கிட்டத்தட்ட 40. அப்போ கிட்டத்தட்ட 38-40 தொகுதியில் தாமரை சின்னம், அது பாஜகவின் அடையாளம். இந்த கூட்டணி தான் அமமுகவும். அவர் குக்கர் சின்னத்தில் நின்னாலுமே என்டிஏவுக்கு கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி. அதனால அவங்க ரேஞ்சுக்கு ஓரளவுக்கு சக்சஸ்ஃபுல்லாக பாஜகவும் இந்த விஷயத்துல வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறோம். அந்த இடத்துல கோட்டை விட்டுருக்காரு அப்பனா. ஆமாம் ஆமாம் ஆமாம், அது இருக்கு. இன்னும் நான் என்ன சொல்கிறேன், நடைபெற போகிறது சட்டப்பேரவை தேர்தல். நீங்கள் சிறிய கட்சிகள் இரட்டை இலை சின்னத்தில், இப்போ ஜெயலலிதா வந்து சிறிய கட்சிகள் வந்து இரட்டை இலை சின்னத்தில் தானே கொடுப்பாங்க. நீங்கள் இங்கே என்டிஏ தலைமை பொறுப்பு, நீங்கள் தான் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்னு விரும்புகிறீங்க.
அப்போ பாஜகவுடைய தாமரையை நீங்கள் பார்லிமெண்ட்டில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த சிறிய கட்சிகளுக்கு ஒரு 10 தொகுதி 4, 2, 3 கொடுக்குற அந்த தொகுதிகளை பூரா எங்களுடைய இரட்டை இலை சின்னத்தில் நிற்க வைங்க அப்படின்னு சொல்லி அவர் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கலாம். ஏன்னா 175க்கு மேற்பட்ட தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது. அப்போ அவங்களுக்கு எதிராக இருக்கிற போது அதுக்கு ஈக்குவலாக வரணும்னா நீங்கள் இன்னொரு 10 தொகுதியாவது இந்த இரட்டை இலை சின்னத்திற்காக சிறிய கட்சிகளை கொண்டு வந்திருக்கணும். அதில் கோட்டை விட்டுட்டாருன்னு தான் நான் பார்க்குறேன். ஆனா அவர் பிரஸ் மீட்ல சொல்றது என்னன்னா, நாங்க வந்து திமுக கூட்டணி மாதிரி இல்ல, யார் வேணா எப்படி வேணா சுதந்திரமா இருக்கலாம் அப்படிங்கிறாரு. அவர் அந்த அதிமுகவோட சின்னத்துல நிக்காம விட்டுறாருன்னு இப்போ எடுத்துக்கலாமா சார் அது? இல்லை இல்லை, இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் வந்து சிறிய கட்சிகள் அவரோடு ஏற்கனவே உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்ட கட்சிகள் அந்த கட்சிகளை தான் நிர்பந்தப்படுத்தி கொடுக்குறாரு. 7 முறை 6 முறை ஆட்சி கட்சியாக இருந்தது. 7வது முறையாகவும் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்றால் இந்த உதயசூரியன் சின்னத்தில் அதிகமாக நின்னாதான். ஒரு 10 பேர் அவங்க சொந்த சின்னத்தில் நின்று வெளியில் போயிட்டாங்கன்னா, கூடுதல் இடம் கிடைக்காத போது எதிர் நிலைப்பாட்டை எடுத்துட்டாங்கன்னா ஆட்சி அமைக்கிறது சிக்கல் வரும் அப்படிங்கிற அந்த பார்வையில் அவங்க இருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தளவில் விரும்புகிறவர்கள் விரும்புகிற சின்னத்தில், ஏன்னா இப்போது குக்கர் சின்னத்தில் அமமுக டிடிவி தினகரன் போட்டியிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தாமரையில் தான் அவங்களும் சொல்லியிருக்காங்க தாமரை சின்னம். இல்லை அது சரியாக வராது, இந்த 10 தொகுதியில் 11 தொகுதியில் நாங்கள் நின்னோன்னா கணிசமான வாக்கு வந்ததுன்னா எங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். அப்போ அந்த அங்கீகாரத்துக்காக தனி சின்னத்தில் எங்கள் சின்னத்தில் போட்டியிடணும் அப்படிங்கிற பார்வை இருந்தது. வாசனும் அதுதான் கேட்டார். இரட்டை இலக்கம் கிடைச்சதுன்னா நான் தனி சின்ன சைக்கிள் சின்னத்தில் தான் போடணும்னு. 5 தொகுதிகள், அந்த 5 தொகுதிகளும் ஆபத்தான தொகுதிகள். 3 அமைச்சர்களுக்கு எதிராக இதில் போய் எந்த சின்னத்தில் நின்னா என்ன? அதுவும் தாமரை. ஆமாம். அப்போ பெரிய பெரிய அளவில் தனக்கு ஒரு பின்னடைவு சரிவை ஏற்படுத்தக்கூடியதுங்கிறதுனால ஒருவேளை தாமரை சின்னத்தில் நின்று நமக்கு தோல்வி அடைந்தாலும் கூட நாளை வந்து 2027, 28 வடநாட்டுகளில் நிறைய ராஜ்யசபா 4-5 சீட்டு காலி ஆகுது. திருநாகரசருக்கு ஒரு முறை ராஜ்யசபாவில் அத்வானி பீரியடில் கொடுத்து அமைச்சராகினாங்கல்ல, அது மாதிரி ஏதாவது நமக்கு கிடைச்சா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தாமரையோடு இணக்கமாகவும் போயிடலாம். மத்திய ஆட்சி கட்சியாகவும் இருக்கிறது. அதனால் அந்த போக்கில் அவர் தாமரை சின்னத்திற்கு ஒப்புக்கொண்டிருப்பார் அப்படின்னு நான் பார்க்குறேன் சார். திமுக பலமா இருக்கிற தொகுதியை எல்லாமே கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்துருக்காரு எடப்பாடியார் போட்டியிடுறதுக்கு. பலமா இருக்கிற எடுத்துக்காட்டுக்கு வாவடி தொகுதி, மயிலாப்பூர் தொகுதி, அம்பத்தூர் தொகுதி, இந்த மாதிரியான தொகுதி எல்லாமே கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்துருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அந்த பார்வை வெளியில் ஒரு விமர்சன பார்வையாக தான் இருக்குது. ஏன்னா அது அதிமுகவினுடைய நிறுவன தலைவர் புரட்சி திரு எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா காலத்தில் திமுகவினர் முன்னணியினரை, திமுகவினுடைய அமைச்சர்கள், இந்த கட்சியினுடைய மூத்த முன்னோடிகள் யாரெல்லாம் அதிமுகவுக்கு எதிராக வேகமாக களமாடுகிறார்களோ அவர்களை இரட்டை இலை சின்னத்தில் நின்று வீழ்த்தணும்னு தான் அப்புறம் திரு எம்ஜிஆரும் சரி ஜெயலலிதாவும் களமாடுவாங்க. இவர் இதை அப்படியே தோழமை கட்சிகளுக்கு தள்ளி விட்டுட்டு ஒரு சேஃபா போறாரோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனா இந்த பக்கம் சேஃபா இருந்தாலும் திமுக அது ஈஸியாயிரும்ல சார். அதுதான் சொல்லுவார். அவங்க ஈஸியா ஜெயிச்சுட்டு போயிட்டாங்கன்னா அந்த 40-50 தொகுதி வேஸ்டா போயிடும். அப்போ நான் கடந்த 1-2 பதிவுகளில் கூட குறிப்பிட்டிருக்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வந்தாலும் பரவாயில்லை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வி அடைந்தாலும் எதிர்கட்சி தலைவர் என்கிற பொறுப்பில் நாம் இப்படியே தொடர்ந்துருவோம், நம்மகிட்ட கட்சி இருந்தால் போதும். ஸோ அப்படிங்கிற கருத்தாக்கம் எடப்பாடிக்கு இருக்கிறதோங்கிற சந்தேகம், பொதுவெளி சந்தேகம் இதன் மூலமாலாம் ஊர்ஜிதப்படுத்தப்படுகிறது. என்னன்னா எந்த ஒரு நடவடிக்கையுமே இல்லை. நீங்கள் மிகச்சிறந்த ஆளுமை, மக்கள் செல்வாக்கு மிக்க ஜெயலலிதாவும் ஜெயலலிதா அமைச்சரவை 10-14 அமைச்சர்கள் மீதும் வழக்கு தொடுத்து 3 சிறப்பு நீதிமன்றங்கள் போட்டு தண்டனை கொடுத்தது கருணாநிதியின் திமுக. ஆனால் ஸ்டாலின் திமுக எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. எடப்பாடி மீதும் எடப்பாடி சார்ந்த அந்த அமைச்சர்கள் மீதும் ஒரு 6-7 ரைடு விட்டாங்கல்ல அமைச்சர்கள் மேலே. ஏதோ கிரிப்டோ கரன்சின்னா இப்போ என்னமோ காயின்னா பின்காயின்னு பென்காயின் ஏதோ ஒரு காயின்லாம் எடுத்தோம், பிட்காயின் எடுத்தோம், கரப்ஷன் வெளிநாட்டு கரன்சி எல்லாம் எடுத்தோம், 6 கோடி மிக முக்கிய தஸ்தாவேஜ் எல்லாம் கைப்பற்றோம் டிஏவிசியில். ஒன்றுமே நடவடிக்கை இல்லை. இதை தாண்டி அவர் சொன்னார்ல, ஒவ்வொரு தேர்தல் பிரச்சாரத்தின் போதும் ஸ்டாலின் சொன்னது என்ன, இந்த ஆட்சி கலெக்ஷன் கரெக்ஷன் கமிஷன்,
மக்களுடைய சொத்தை கொள்ளையடித்து சூறையாடுகிறார்கள். நீங்கள் வரிசையாக சட்டமன்றத்திலையும் பொது வெளிகளையும் சொன்னாங்க. 6000 கோடி கான்ட்ராக்ட் ஊழல், 8500 ரூபா நெடுஞ்சாலைத்துறை ஊழல், பருப்புல 200 கோடி ஊழல்னு பட்டியல் போட்டாங்க. போட்டது மட்டும் இல்லை, இங்கிருந்து கவர்னர்கிட்ட போய் 98 பக்கம் மனு கொடுக்குறாங்க. கவர்னர் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்த 6 மாதத்தில் இந்த வழக்கை தொடுத்து விசாரணை தனி நீதிமன்றங்களை, அப்பா கருணாநிதி செய்தது மாதிரியே தனி நீதிமன்றங்களை அமைத்து இந்த அமைச்சர்களை அனைவரையுமே விசாரித்து அவர்களுக்கு தண்டனை வழங்கி அவர்கள் கொள்ளையடித்து சேர்த்த சொத்துக்களை பறிமுதல் செய்து அரசு கஜானாவுக்கு கொண்டு வருவேன் அப்படின்னு திரு ஸ்டாலின் சொன்னார்ல. இப்போ எந்த கஜானாவுக்கு கொண்டு போனார், எங்கே எவ்வளவு பறிமுதல் செய்தார், நமக்கு ஒன்றுமே தெரியல. எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. கோடநாடு கொலை கொள்ளை வழக்கின் உண்மை குற்றவாளியை கண்டறிந்து தண்டனை தருவேன்னு சொன்னார்ல. ஆட்சியை முடிஞ்சிருச்சு. என்ன தண்டனை கொடுத்தாரு, என்ன விசாரிச்சாங்க? அப்போ உள்ளூரை ஏதோ இவங்களுக்குள்ள பல பேர் சொல்லுவாங்க அவன் பி டீமு ஏ டீமுன்னு. எனக்கு என்னென்னா டிஎம்கேனுடைய பி டீமு எடப்பாடி பழனிசாமிங்கிற மாதிரி சந்தேகம். எனக்கு மட்டும் இல்லை, பொது வெளிகளில் மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்னோடு விவாத களங்களுக்கு வந்த பல வழக்கறிஞர்கள் அன்றைக்கு சொன்னாங்க, ஆட்சிக்கு வந்தோடனே பாருங்கள் எல்லா நடவடிக்கையும் இருக்கும், நாங்கள் எதிர்கட்சியாக இருக்கிற போது இத்தனை ஆவணங்களை கொண்டு போய் சாட்சிகளை வச்சு சொல்லியிருக்கோம், கவர்மெண்ட் வந்தோடனே எங்கிட்ட தானே அந்த ஆதாரங்கள் பூரா இருக்கும், பாருங்கள் 6 மாதம் ஒரு வருஷத்தில் நடவடிக்கை எடுக்கணும்னு. இப்போ அந்த தம்பிகள் வர்றவங்களாம் சொல்கிறாங்க, வெளியில் சொல்ல முடியல சார், என்ன நடக்குதுன்னே புரியல சார் அப்படிங்கிறேன். அப்போ நீங்கள் புரிஞ்சுக்குங்க, மிகப்பெரிய அளவில் திரு எம்ஜிஆர் காலத்தில் செல்வி ஜெயலலிதா காலத்தில் இருந்த மாதிரி தீவிர எதிர்ப்புத்தன்மை என்பது இல்லை. சட்டப்பேரவையிலையும் பொது வெளிகளிலும் ஆர்ப்பாட்டம் மறியல் போக்குவரத்து இல்லை. வெறும் அறிக்கைகளும் கூட்டங்களில் பேசுகிற போதும் மேலோட்டமாக வச்சு பேசிட்டு போயிடுறார். அப்போ திமுகவை எதிர்க்கிற அந்த தீவிரத்தன்மை மழுங்கி விட்டது, நீர்த்து போய்விட்டது என்கிற குற்றச்சாட்டுக்கு எடப்பாடி பழனிசாமி தரப்புலேருந்து என்ன பதில்னு இதுவரைக்கும் நமக்கு கிடைக்கல. ஏன் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கலை? அப்போது எனக்கு திரு மு.க. ஸ்டாலின் இதுக்கு பதில் சொல்லணும். அந்த ஆட்சியின் மீது மிக பயங்கரமான குற்றச்சாட்டுகளை சொன்னீங்க, இத்தனை 1000 கோடி ஊழல்னு சொன்னீங்க. அத்தனை 1000 கோடி ஊழல் அவங்களால கண்டுபிடிக்க முடியவில்லையா, அல்லது இது தவறாக பொய்யாக இந்த குற்றச்சாட்டுகளை சொல்லி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்திருக்கீங்களா? சுத்த சுயம்பிரகாச வள்ளலார் திருச்சபை வெளியில் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியை நடத்தினாரு, அவர் மீது நான் அபாண்டமாக குற்றச்சாட்டு சொல்லிட்டேன் அப்படின்னு இப்போ சொல்ல போகிறாரா? இந்த பொதுவெளி சந்தேகத்திற்கு இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்ல போறார்கள்? அதனால தான் அதனுடைய அப்படியே தொடர்ச்சி பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மிக முக்கிய மூத்த அமைச்சர்களுக்கு எதிராக சாதாரணமான கூட்டணி கட்சி தோழமை கட்சி வேட்பாளரை களமிறக்குகிற பொழுது நமக்கு அந்த சந்தேகம் மேலும் ஊர்ஜிதப்படுகிறது. இப்போ திமுக உதவி இருக்காருன்றீங்க. ஆமா, நீங்க எனக்கு ஆட்சி அதிகாரம் முக்கியம் இல்லை, தன்மானம் தான் முக்கியம்னு ஒரு கூட்டத்தில் பேசினார். எடப்பாடி பழனிசாமி என்கிற தனி மனிதனுடைய தன்மானத்தை விடவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2 கோடிக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் அடங்கிய இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தன்மானம் முக்கியம் இல்லை. அந்த தன்மானம் எதில் அடங்கியிருக்கு? திமுகவை வீழ்த்தி ஆட்சி அதிகாரத்திற்கு கொண்டு வருவதான. நீங்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு கொண்டு வரக்கூடிய வலிமை இந்த விலக்கி வைக்கப்பட்டவர்கள் விலகி சென்றவர்கள் எல்லோரையும் ஒருங்கிணைத்தால் தான் முடியும்னு எல்லாரும் சொன்னாங்கல்ல. அங்கிருந்த மூத்த நிர்வாகிகள் கட்சியினடா எதையுமே கேட்காம நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன்னா அப்போ என்ன அர்த்தம்? திமுகவுக்கு உதவுவது போன்ற ஒரு தோற்றம் இருக்கா இல்லையா? இதுதான் என்னுடைய சந்தேகம். அதே போல கடந்த தேர்தலில் நயினார் நாகேந்திரன் வெற்றி பெற்ற தொகுதியும் வானதி சீனிவாசன் வெற்றி பெற்ற தொகுதியும் அதிமுக கையில் போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, இதில் நயினார் நாகேந்திரன் திருநெல்வேலியில் மீண்டும் போட்டிட்டா எனக்கு சரியான ஆதரவு இல்லைன்னு அவர் தான் சாத்தூர் தொகுதியை கேட்டார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதே போல் இந்த பக்கம் வானதி சீனிவாசனுமே தொகுதி மாறுவதற்கு விருப்பப்பட்டார். அதனால் அவங்க விருப்பத்தின் அடிப்படையில் ஒதுக்கினதாக சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி இந்த 2 தொகுதியும் தான் கைப்பற்றி கொண்டு வேறு தொகுதியை கொடுத்தாராங்கிறது எடப்பாடியோ அல்லது நயினாரோ வானதியோ தான் சொல்லணும். ஆனால் வெற்றி பெற்ற தொகுதியை ஒருத்தங்க எளிதாக எடுத்து கொடுத்துட மாட்டாங்கல்ல சார்? நிச்சயமாக. ஏன்னா ஒரு வெற்றி பெற்ற அந்த தொகுதி மக்களுக்காக 5 ஆண்டுகள் பாடுபட்டவர்கள் மீண்டும் அங்கே போய் நான் உங்களுக்காக பாடுபட்டேன், மீண்டும் ஒரு முறை நீங்கள் வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு போகிறது தான் சரியான அணுகுமுறை, சரியான பார்வையாக இருக்கணும். தேர்தலுக்கு தேர்தல் தொகுதி மாறுதுன்னா அப்போ அந்த மக்களுடைய நம்பிக்கை இழந்துட்டீங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் வரும். இப்போ நம்ம பல சட்டமன்ற உறுப்பினர் பார்த்துறோம். கிட்டத்தட்ட செங்கோட்டையன் 9 முறை, ஒரே ஒரு முறை கோபிச்செட்டிப்பாளையத்துலேயும் சத்தியமங்கலத்தில் தொகுதி 7-8 முறையும் ஜெயிச்சு வந்திருக்கிறார்.
அது மாதிரி பலர் தொடர்ந்து 5 வெற்றி 6 வெற்றிகளை பெற்று வருகிற பொழுது இவர்கள் முதன்மை பொறுப்பில் இருப்பவர்களே தொகுதி மாறுகிற பொழுது இந்த சந்தேகம் என்பது இந்த வேட்பாளர்கள் மீது வரும். நயினார் நாகேந்திரன் மீதும் வரும், வானதி சீனிவாசன் வரும். இவர்களுக்கு தராமல் எடப்பாடி பழனிசாமி அவர் தனக்கு வேண்டும், தன் கட்சிக்கு வேண்டும் என்று கைப்பற்றி கொண்டதாக தெரிந்தால் அது பாஜகவுக்கு மிகப்பெரிய அவமானம், இழுக்கு. ஆனா பாஜகவுக்கு இது தெரியாதா சார்? இப்போ எடப்பாடியார் வந்து திமுக எந்தெந்த ஜோன்ல ஸ்ட்ராங்கா இருக்கோ அந்த ஜோன்ல எல்லாம் கூட்டணி கட்சிகளை போடுறாங்க, பாஜகவையே போடுறாங்க அப்படின்னும் போது தெரியாதா? இல்லை, பாரதிய ஜனதா கட்சிக்கு தெரியும். ம். குறிப்பாக அமித்ஷா, மோடி, பியூஷ் கோயல் போன்றவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமியை பற்றி அணுவாக அங்குலமாக தெரிஞ்சு வச்சிருக்காங்க. சரியான நேரத்தில் சரியான பாடம் புகட்டுவார்கள் என்பதுதான் என்னோட பார்வை. நீங்கள் அமித்ஷாலாம் அவ்வளோ சாதாரணமாக இட போடாதீங்க. அவன் பெரிய கிங்கரர். எத்தனை மாநிலங்களில் எத்தனை அரசியல்வாதிகளை பார்த்து வந்திருக்காரு அப்படின்னுக்காரு. நிதிஷ்குமாரையே இப்போ பாருங்க, முதலமைச்சர் ஆக்கி கொண்டு போய் இப்போ மத்தியில் டெல்லியில் உட்கார வச்சுட்டு இங்கே பாஜக பீகாரை வந்து கபலீகரம் பண்ணுறச்சு. பல மாநிலம் நான் பார்த்த, மகாராஷ்டிராவும் எல்லா இடங்கள்லையும் அந்த நடவடிக்கை இருக்குது. அதனால் அவ்வளவு எளிதில் இவரை முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார வச்சுட்டு எடப்பாடி பழனிசாமி அவங்க வேடிக்கை பார்க்க மாட்டாங்க. ஆனா இந்த தேர்தல் ரொம்ப முக்கியமான தேர்தல் சார், மிக முக்கியமான தேர்தல். இந்த தேர்தலையே விட்டு கொடுத்தா அது எப்படி சார்? இல்லை, இந்த தேர்தல் என்பது நான் தொடக்கத்தில் சொன்னது மாதிரி நாடாளுமன்ற தேர்தல் தான் பாஜகவுக்கு. இங்கே ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு அறவே வாய்ப்பில்லை. அப்படி இருக்கிற சூழல்ல எத்தனை தொகுதி வந்தானா, எத்தனை எம்எல்ஏ வந்தானா பரவாயில்ல, இப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி அடுத்த 3 ஆண்டுகளில் வர்ற பொழுது நம்ம தேவையான ஒரு 20-25 தொகுதி நாடாளுமன்ற தொகுதியை வாங்கிக்கிட்டு, இந்த ஒப்பந்தம் இப்போவே போட்டாலும் போட்டிருப்பாங்க. பழைய ஃபார்முலா இருக்குல்ல, ஏடிஎம்கே டிஎம்கே வந்து இந்திய தேசிய காங்கிரஸோடு ஆமாம் 3/2 பங்கு சட்டமன்றத்தில் உங்களுக்கு, 3/2 பங்கு நாடாளுமன்றத்தில் எங்களுக்குன்னு பிரிச்சுக்குவாங்க. ஸோ அந்த ஃபார்முலாவை கூட பாஜக கொண்டு வந்து இங்கே 2029 அவங்க களமாடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் அவங்களுக்கு பிரதானம். தமிழ்நாட்டில் 4 எம்எல்ஏ, இந்த 4 எம்எல்ஏ இருந்தானா 40 எம்எல்ஏ இருந்தானா அப்படிங்கிற மாதிரி கூடுதலான எம்எல்ஏ இடங்கள் கிடைத்து கூடுதலான இடங்களில் வெற்றி பெற்று ஒரு கூட்டணி ஆட்சி என்று வருகிற மாதிரியான சூழல் இருந்ததுன்னா அவங்க இன்னும் தீவிரமாக இறங்கி அடித்து ஆடுவாங்க. ஆனால் அது இப்போதைக்கு வாய்ப்பு இல்லைங்கிறதுனால பொறுத்திருந்து. ஆமாம், அமித்ஷா பொறுத்தளவு ஒரு யானை மாதிரி. அவர் அந்த சரியான நேரம் பார்த்து பழிவாங்கக்கூடிய மனிதர். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் சார். ஏற்கனவே பாஜக தலைவர்ல இருந்து நீக்கின உடனே அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி ஆரம்பிக்க போறாங்க அப்படின்ற வதந்திகள்லாம் பரவிச்சு. இப்போ வந்து போட்டியிடவும் விடலை அப்படின்னும் போது தனி கட்சி ஆரம்பிக்கிற வாய்ப்பு இருக்குமா? இல்லை, அவரை சார்ந்த நண்பர்கள், அவரோடு பயணித்த இளைஞர்கள், அவரை விரும்பி அரசியலுக்கு வந்த இளைஞர்கள் பலரும் அவர் மேலே அண்ணாமலை மன்றம், அண்ணாமலை பாசறை பேரவைன்னு அங்கங்கே திருநெல்வேலியில், ஈரோடில், தஞ்சாவூர், திருநெல்வேலியில் கூட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். அப்போ அவங்க மத்தியில் வந்து அண்ணாமலையை இப்படி தொடர்ந்து அவமானப்படுத்துவதை ஏற்க முடியாது. இந்த முறை பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டோம், நாங்கள் நோட்டாவுக்கு போடுறோன்னே சில பேர் அண்ணாமலையுடைய ஃபாலோவர்ஸ் பாஜக துண்டை போட்டுக்கிட்டே பேசினாங்க. ஏற்கனவே பாஜக ஏற்கனவே தொடக்கமே நோட்டா தான். அது நோட்டாவுக்கு கீழே தான் இருந்தது. இன்றைக்கு அந்த நோட்டா மீது பாஜகவின் அண்ணாமலை ஆதரவாளர்கள் பேசுகிறாங்க அப்படிங்கிறது பாஜகவை மேலும் ஒரு சரிவுக்கு, பின்னடைவுக்கு கொண்டு சேர்த்து விடும். பாஜகவினுடைய மாநில தலைமையும் டெல்லி தலைமையும் என்ன மாதிரி பேசி முடிவெடுத்து, ஏன்னா தேசிய அளவில் மிகப்பெரிய பொறுப்பு கிடைக்கும் அவருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அமித்ஷா, மோடி குட் லிஸ்டில் இருக்காரு, இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. தேர்தல் பொறுப்பாளராக கூட அவங்கள போடுவாங்க. தென்மண்டலத்தில் இருக்கிற பொறுப்பாளர்கள், அமைப்பாளர்கள், அந்த மாதிரி ஒரு போஸ்டிங் வரும் அப்படின்னாங்க. ஏன்னா கர்நாடகா, ஆந்திரா, பாண்டிச்சேரி, புதுச்சேரி எல்லா பகுதியிலையும் அண்ணாமலை ஃபேமஸாக இருக்கிறதுனால அப்படி ஒரு பொறுப்பாளர் வரும் அப்படின்னாங்க. எதுவுமே வரல. அப்போ ஏதோ ஒரு விஷயம், ஒன்று எடப்பாடியினுடைய அழுத்தமா, அடுத்து பாஜகவே அவருடைய வளர்ச்சியை விரும்பலையா அப்படிங்கிறது நமக்கு 2 விதமான சந்தேகம் இருக்கு. எந்த சந்தேகம் ஊர்ஜிதப்படுத்தப்படும், இது அண்ணாமலை தான் தெளிவுபடுத்தணும். அப்ப தனி கட்சி தொடங்க வாய்ப்பு. ஏன்னா தனி கட்சி தொடங்கல எத்தனையோ பேரையே அவர் பார்த்துட்டாரு. அவர் அதுல எல்லாம் தெளிவானவர், உறுதியா இருப்பார். பார்ப்போம். பொறுத்திருந்து பார்ப்போம் சார். உங்க நேரத்துக்கு மிகவும் நன்றி.